கர்மதாமி குழந்தையோடு வந்த மங்கை வரலாம். அது யாருமா இருக்காது? ஒரு கேட்டு கேட்போம். அதுக்கு பிறகு அவங்க கொடிமரம் உள்ள கோயில் எங்க இருக்கு? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். என் குதிரை அந்த கொடிமரத்தை தாண்டி அங்கேயும் போக மாட்டேங்குது, இங்கேயும் போக மாட்டேங்குது, அங்கேயும் கழிந்த 3 ஆண்டு காலங்களாக அற்ப சொற்பமா தான் வருமானமும் தொழிலும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப 6 மாதமாக தொழிலை பத்தி சிந்தனையும் இல்ல, வருமானத்தை பற்றிய அசைவே. அதனால மன வருத்தம் ஒன்று. இதற்கிடையில உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துல குறைகளும் தளர்ச்சிகளும் ஏற்பட்டு உன்னை அறியாம அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உன் உள்ளத்துல தோன்றி அடுத்த நிகழ்வுக்கு என்ன பண்ணலாம், உனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய நிலை நல்லா இருக்குமா, அப்படி ஒரு வருமானம் கிடைச்சா அந்த குடும்பத்தை காப்பாத்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதற்கிடையில நீங்க 2 பேருமே உங்க குடும்பத்து பெரியவர்களை நிறுத்தி ஒதுக்கப்பட்டு வந்தவர்கள் தான் நீங்க. அதனால உங்களுக்கு மேலும் கீழும் ஆள் இல்லை. இப்ப நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நான் உங்களுக்கு அள்ளி தந்துட்டோம்னா நீங்க நல்லா இருக்கீங்க. உண்மைதானே? காலம் எப்படிமா செல்ல பிள்ளைங்க வெற்றிமான முடியும் பிள்ளைக்கு கூப்பிடு எல்லாரும் கருத்தாமிய கொடுக்கலாமா? செல்லத்தை கொடுக்கலாம். நெருந்து தொழிலும் தொடரும், வெற்றியும் கிடைக்கும். உன் பிள்ளைய படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போவது செல்வாக்காக செல்ல சிறப்போடு இருப்பார். கடன்களை தீர்த்திருக்கேன். ஐஸ்வர்யமா இருப்பான். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா கேட்க சொல்லு. கோயம்புத்தூர் கேட்டு வர வாங்கிக்கலாம். மறக்க முடியல. என்னப்பா வேணும்? பையன் பொறுப்பா நகை கொடுத்துக்கா. சரியா கேட்கலாம். காலம் சிரிப்பண்ண சிரிப்பண்ண செல்லம்மா. யார் அங்க சிரிக்கிறது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற 2வது தூக்கு போட்டு பாத்தியா? என்ன சொன்னாங்க? ஆனா அது வீங்கிக்கிட்டே வருது. அதுக்கு என்ன காரணம்னு கூட உனக்கு தெரியல. இவ்வளவுதானே? நான் வத்த வச்சிருந்தேன். ஏன் கவலைப்படுறேன்? கால் வச்சுப்பா. வரலாண்டா தம்பி, வா. இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வரணும். அப்படி 2வது முறையாக வருகிற பொழுது நான் கொடுக்கிற கனியில உன் வயிறு சரியாயிடுது. வெற்றி ஆயிட்டேன். நல்லாரு ஆனந்தமாக செல்வாக்கா வாழ்க வாழ்க. கர்மதாமிக்கு உப்பாக தூத்துக்குடி உப்பளங்கள் நிறைய இருக்க. அதான் கேட்டேன். உப்பளம் இருக்கா உங்க ஊர்ல? என்னம்மா யாராவது இருக்கு? தூத்துக்குடி 4 டோக்கன் இருக்க. 1 2 3 4 வீட்டுக்குள்ள கன்னி தெய்வம் கூப்பிடுறது யாரு? கால் விட்டுவா. பொம்பளை ராஜ்யத்துல இதுவரை உன் குடும்பத்தை நடத்தியாச்சு.
ஆனா இப்போ உன் சொல்ல கேட்கறதுக்கு சரியில்லாம வீட்டுக்குள்ள பிரச்சனையும் கடனும் வந்து உன் தலையில தூக்கி விழுந்துரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கு காரணம் நீ நினைக்கிற யாரும் மந்திரம் பண்ணிருப்பாங்களே, தந்திரம் பண்ணிருப்பாங்களே, அப்படி ஒருத்தருமே நடத்த. இது இப்ப நேரங்கள் சரியில்லாம வீட்டுக்குள்ள தகராறுகள், சொல்லு பேச்சு கேட்காம குடும்பம் பிரியக்கூடிய நிலைமை இவ்வளவு நடக்கு. அதை காப்பாத்தி எல்லாரும் ஒண்ணு சேர்த்து வச்சா போதுங்களா? கால் இருப்போம். வேற என்ன வேணும்? குடும்பத்துல பிரிவு இருக்குன்னு சொன்னோம்ல, பிள்ளைய சேர்த்து வச்சாச்சு. நல்லாது கருதாமிக்கு கிருஷ்ணா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பக்கத்துல நான் வருகிற பொழுது ஒரு சித்தருடைய ஆத்ம சக்தி உன் பின்னால. அப்படின்னா நீ ஜீவ சமாதி எதையும் கும்பிட போறியா? ஒவ்வொரு சமாதியை போய் கும்பிடுவேன், அப்படித்தானே? காரணம் செந்தூரின் அலை ஓசை சங்கீதம். இப்போ 1.25 ஆண்டுகளாக நீங்க பாக்குற தொழில் அத்தனையும் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்திருக்கு. பணங்கள்லாம் நஷ்டம். இதுல இருந்து மீள முடியாத வேதனையும் துயரமும் இருக்கு. நடத்துவோமா அல்லது விட்டுட்டு போயிருவோமா அல்லது வேற வழிகளில் தொழிலை பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராய பேதத்துலதான் இதை பார்க்க. உண்மையா இல்லையா? கால் நோட் நீ வந்து உட்கார்ந்த உடனே துளமாட சாமி வராரு. அவருக்கு உங்களுக்கு என்னப்பா சொந்தம்? கடாய் வெட்ட வேண்டி இருக்கா? ஏதோ வெட்ட வேண்டி இருக்கா? விடாய் வெட்ட வேண்டி இருக்கா? கடாய் வெட்ட வேண்டி இருக்கா? ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன், ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன். சில உள்ளங்கள் உனக்கு ஒத்துழைக்காது, உள்ளங்கள் ஒத்துழைக்காது. நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோவிலை இதுவரை முழுமைப்படுத்த முடியாத துயர அறைகள் இருக்கு. அதனுடைய குறைதான் நம்முடைய தொழிலை இப்படி வளப்படுத்திருக்காம தடை கொடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு சோதனை சிந்தனையும் இருக்கு. இந்த கோவிலை நடத்த விடாம இருக்கிறதுக்கு சாமியை ஆற கட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சில பேர்கள் உங்களுக்கே தெரியாம தனித்தனியா போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அது தகுந்தமாக கேட்கணும், விளக்கம் தெரிஞ்சுக்கணும்ங்கிற துயரமான எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு. அப்படி நடந்தது உண்மை. முகமாற்று செஞ்சுக்கிட்டது உண்மை. அது அறுவெடுத்து வராம தடைபட்டு நிற்பது உண்மை. இவைகளெல்லாம் துளைக்கு தெளிவுபடி தந்தா போதும்னா காரணம் சொல்லாதே. வீட்டுல பெண்ணடியாளுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் குறைவு நடந்து கொண்டே இருக்கும். ஆபத்து வராம காப்பாய்த்தார, இழந்து போன செல்வங்களை மீட்டித்தார, சென்ற இடமெல்லாம் சிறப்பாக்கும். வேற என்ன வேணும்? சந்தேகம் வெற்றி ஆயிக்கலாம். தை பிறந்தா வழி பிறக்கும். என் தங்கமே தங்கம். இன்னும் 2 வீடு கட்டுவோம், என் பேரை போட்டு ஆடுவோம், பாடுவோம். நல்லா இருக்க நர்மதாமிக்கு. அதே தூத்துக்குடி எல்லை வழக்கு தகுந்தமாக மன உபாதை யாருக்கு? யாருக்கும் வழக்கு இருக்காங்க? யாருக்கு பாரு, இது போலீஸ் வழக்கு இருக்கா? கரிகிழக்கு வழக்கு தகுந்தமாக தாயும் மகனும் யாரும் இருக்கா? சாப்பிடாம போகணும் அடிச்சிட்டு வரலாம் வாங்க. யாரு
என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? என்ன பழக்கம் என்ன குடிப்பியாடா? டெய்லி குடிப்பியா? நீ எப்படி இவளுக்கு கூப்பிட்டு வந்த? வந்தா நான் வரோம் நானா? வந்தார வாழ்ந்துக்கிறான் புரியுதுயா? இன்னும் 2 முறை என்னை தேடி வாங்க. சாதகத்தை போய் பார்த்தேன். நித்திய கண்டம் பூரண ஆயுசுகள் எழுதி டெய்லி செத்து பிழைக்கிறது மாதிரி சண்டையும் சச்சரவும் மனவேதனையும் துயர அலைகளும் கொண்டே இருக்கும். அப்போ நித்திய கண்டம் பூரண ஆயுதுன்னா உயிர் மட்டும் போகாது, உடம்பாலையும் மனதாலையும் என்ன நடந்துட்டு இருக்கு? வேதனை நடந்துட்டு இருந்தா. இதுக்கு கிரகத்து மேல நம்ம பழிய போடுறது சரியா? கிரகம் தான் ராஜாவை திசை மாதிரி நடக்க வைக்கி மாற்று பண்ணித்தாரேன். இந்த 3 முறை என்னைய பார்க்க வரும். இவன் வரமாட்டோம்னு சொல்லுவான், நான் வர வச்சிருந்தேன். என்னை வந்து அடைவாள், குடும்பத்தை அமைதியாக்குறேன், கடனை தீர்த்து தாரேன், உன் தலையில பொறுப்பு விடாது சொல்லுவாங்க. கர்மசாமிக்கு திருநெல்வேலி முறுக்கிய மீசையும் தெருக்கிய கண்ணும் கண்ணாதாவே காத்தாதாவே மண்ணென்றால் வரவாவே. எந்த ஒரு திருநெல்வேலி சியாமலா கோயில் எங்க இருக்கு? சியாமலா தேவி அம்மன் கோயில். ஒன்று கண்ணம்மன் கோயில், உள்ளம் என்பது உள்ளவரை உன் மனமே என் பள்ளியறை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வருமானங்கள் ஒண்ணும் இல்லாம பணம்லாம் நஷ்டமாகி இப்ப தொழிலில்லாத வேதனையும் மனக்குழப்பமும் நடந்துருக்கு. இதற்கிடையில அடிக்கடி சுடமாடசாமி வீட்டு பக்கம் வராரு. என்ன விஷயம்? உங்க அண்ணன் ஜாமி ஆடுவார? உன் குடும்பத்துல ஆடக்கூடிய சாமி அதான? அதனால வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வருமான தொல்லையை நீக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கணும். வேற என்ன வேணும்? தொழிலை தானே கொடுக்கல் வாங்குற தவிர வேற எந்த தொழில் வேணாலும் பண்ணு, ஜெயிச்சு தானே. புரிஞ்சுக்கணும். மாட்டிட்டு முடிச்சா நான் வரமாட்டேன், கடை வச்சுக்கலாம், வியாபாரம் தருவோம். கருதாமிக்கு அப்படியா? கோர்ட்டு சம்பந்தமாக தொடர்புடையவர் யார்? நீதிமன்றம். நீதிமன்றம் திருநெல்வேலியில நீதிமன்ற சொந்தமாக யார் பாருக்கா? சோதனை முடிக்காங்க, கரெக்டா படிக்காங்க. அப்படியா? சரி, பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம், கால்வன் சொல்லலாம். எந்த ஊரு? திருநெல்வேலியில கால்வன் சொல்லலாம். அம்மா நான் கூப்பிடும் பொழுது நீங்க கோர்ட்டை பத்தி என்கிட்ட பேசி அப்போ உங்களை கருத்து இன்னொரு என்ன அரவரை மனசு இன்னொரு கருத்துவாங்க. ஹரே ராமா, உன் பேர் என்ன? ஹரே கிருஷ்ணா ராம ராமா ஹரே ஹரே. ராஜகோபால சாமி கோயில் இருக்கா? தள்ளி இருக்கு. ராமசாமி கோயில் இருக்கா?
பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைத்ததுல ஒரு மனக்குறைபாடுகளும் கிரக குறைபாடுகளும் மனிதர்களுக்குள் போராட்டம் நடந்து இன்னைக்கு அமைதி இல்லாத நிலை நடந்தது. ஆனா அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனையினால வழக்குகளோ மன வருத்தமோ ஏற்பட்டுமோங்கிற ஒரு பயமும் உள்ளத்துல இருக்கா இல்லையா? வீட்டுல மங்கை ஒருவனுக்கு ஒரு பக்கத்து கால் வலியும் வேதனையும் இருக்கும், கால் எடுத்து வைக்கிறதுக்கே பயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதற்கெல்லாம் எட்டி போய் பார்த்தேன். அப்படி ஒரு சாமி குடமான சாமி வராரு. அது உங்களுக்கு சொந்தமா கோபப்பட்டுக்கிட்டு வராரு, உங்க மேல சந்தோஷமா இருக்க. காரணம் உங்களுக்கும் அவருக்கும் மாறுபட்ட ஒரு குழப்பம் நடந்திருக்குது என்று சொல்றாங்க. அதுதான் பிறகு பேசுவோம். வரலாம். இதுக்கடியில சாதகம் பார்க்க போனாலும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு குறி கேட்க போனாலும் சரியா தொலைங்கி முழுசா உங்களுக்கு விட கிடைக்காது. யாரோ வாயை கட்டிட்டான் நமக்கு சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு இவர் என்ன வீட்டுக்குள்ள நடந்த சம்பவம் இதுதான். பிள்ளைகளுடைய வாழ்வு தெரிஞ்சு போவதற்கும் மனைவிதான் காரணம் என்பதற்கு அவள் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கும் யார் என்று சொல்லாமல் நடந்த மந்திர வித்தை தான் இது. இதுக்கு உங்களுக்கு துணை கொடுப்பது சோமர சாமி. அந்த சாமியை எப்படி ஆற கட்டினா சரி வருமோ அப்படி கட்டி இருக்கியாச்சு. அதனால இவைகளெல்லாம் மாற்றி பிரிவு பிரச்சனைகளை நீக்கி பிள்ளைகளை நல்லா வாழ வச்சுட்டு இருந்தா போதும்னா தைப்பிராக்கும் பிறப்பு கல்யாணமும் நடக்கும். குடும்ப வாழ்வை சிறப்பாக இருந்தாலும் பௌர்ணமி கர்மசாமி. ஆமா பிள்ளையார் யார் வீட்டு பக்கம் பிள்ளையார் வீட்டு இருக்குப்பா வரலாம். போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? நீங்க பெருமாள் இருந்தீங்களா? கேட்டுவோம். என்னப்பா வேணும்? கண்ணு பாப்போம். இல்ல 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 கால விட்டுப்போம். அம்மா நீ எதுக்கு இங்க வந்த? நீ யாரு? திரிபுர சுந்தரி மதுரையிலே ஒரு காலத்துல உன் குடும்பத்துல அன்னை காளியவும் மாரியவும் வணங்கி வந்த மக்கள் உண்மையா? அந்த ரெண்டு பேரும் வந்து நிற்கிறார். இப்பொழுது உன்னுடைய பத்திரம் போலித்தனமாக மாற்றப்பட்டு இன்னொருவனால் ஏமாற்றப்பட்டாங்க. அது நீதிமன்றத்திற்கும் வழக்காடுவதற்கும் போகலாமா என்ற ஒரு சூழ்நிலை உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையா? நீதிமன்றத்தில் என்னன்னு கேட்டதுக்கு ஐயா பதில் சொல்ற. அதனால இப்போ அந்த மாற்றி அவனை மன்னிப்பு கேட வச்சு உனக்கு பணம் வாங்கி தரணுமா, உன் இடம் வாங்கி தரணுமா? பணம் தான் கிடைக்கும், இடம் கிடைக்காது. हे कृष्णा मुकुंदा मुरारी
சாப்பாடு 3 முறை என்னையும் வந்து பாரு, ஜெயிச்சு தரேன். ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? ஆரோக்கியம் யாருக்குற ஆரோக்கியம்? கால் ஆரோக்கியம்னாக்குள்ள மனைவி பேரு ஆரோக்கியம் இருக்கும். நீங்க அப்படி நினைச்சிருக்க வேற ஆரோக்கியம். இன்னொரு கால் உட்காரலாம். என்னப்பா செய்து கொஞ்சம் கண்ணை மூடு பார்க்கணும். ஒரு தடவை காலில் இருக்கலாம். மாத்திரையெல்லாம் தோத்து போச்சேன். இப்ப அவளை தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதுமா? எப்பங்க கூப்பிட்டு வரலாம்? நான் வர வச்சிருந்தேன். பௌர்ணமி அன்னைக்கு கூப்பிடு, வந்துருவா. ஜெயிச்சு தரேன். இந்த இடத்திலே தெளிவு பண்ணி தரேன். நீ கொஞ்சம் பகுத்தறிவு நல்ல மனமும் படைத்தவன். இது மாறுபாடு செய்வனைகளால் எதுவும் நடந்திருக்குமோன்னு நீ நம்பி சில செலவுகளை பண்ணி ஏமாந்துட்ட. உண்மையா இல்லையா? ஆனா அப்படி நடக்கல. இது இருக்கையினால் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கிரகங்கள் காரணம். அந்த நிலைகளில் இருந்து அதை வசீகரப்படுத்தி தெளிவுபடுத்தார். ஜெயிச்சு தரேன். வித்தியாசம் என்ன சொல்லிப்பாங்க? ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கும். சிந்தாமல் சிதறாமல் கருமசாமி. ஆமா, அப்படியா? கோவிலை பத்தி, கோவில் வழிபாடு யாருக்குதா? திருக்கோவில் சம்பந்தமாக கேட்க வந்திருக்கிற கோவில் வழிபாடு. முருகா வெற்றிவேல் முருகம்னு சொல்லி வந்தது யாருப்பா? பிள்ளையின் தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? அப்போ வந்துட்டாங்க. என்னடா தொழிலே? இந்த ஊர்ல இருக்கிறீங்களா? கண்ண மூடி பார்ப்போம். ஏய், இன்னொரு தடவை கால் வந்து வரலாம். இந்த சோதனை 5 ஆண்டு காலங்களாக நடந்துகிட்டு இருக்கு. தொழில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னை அறியாமலே மனசு வந்து அதன் மீது பற்று இல்லாம போயிடும். இது நமக்கு சரி வராது. அப்படி பணங்கள் நஷ்டம், மன உபாதை இவையெல்லாம் தோன்றி அப்படி ஸ்டாப் ஆயிடும். இப்படியே நடந்து நிறைய லட்சங்களை இழந்து வேதனை ஏற்பட்டிருக்கீங்க. இதான் உண்மை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மாந்திரிகத்தால ஒண்ணுமே நடக்கல. இப்ப இருக்கக்கூடிய அம்சம் அதுதான். புரியுதா? 3 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருக்கணும். உனக்கு அடுத்து ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி தந்தா நல்ல ஓடவும் மேல உத்தரவாயிருக்கு. ஆகி தந்தா போதும்லாம் வேலை இருக்கலாம். கர்மசாமிக்கு அப்படியா? ஜெயிச்சுட்டாரேன். பொறுமையாயிரு. 7 மணிக்கு இதை பார்த்து கர்மசாமிக்கு காங்கேயம் நெல்லை அடுத்த ரவுண்டு கூப்பிடுவோம். காங்கேயம். ஏய்,
எங்க வருது போறியா வண்டி ரிப்பேர் போறது மாதிரி ஒர்க் ஷாப் வச்சிருக்கியா கால் வச்சிருக்கியா இன்னும் 2 தடவை கால் உண்டு கடை மாத்த வேண்டாம் ஒரு 4 காலத்துக்கு கிரிக்கெட் சொல்லிடுமா வரலாம் ஒருத்தரை கொண்டு உன்கிட்ட வேலைக்கு சேர்க்கிறேன் 6 மாதம் நிற்பான் அதுக்கு அடுத்து உனக்கு இடம் மாற்றமும் தொழில் விருத்தியும் படிக்கிறது இதுமாரி வருமானம் நிறைய வரும் ஆனந்தம் லண்டன் தொடர்புடையவர்கள் யார் உட்காரலாம் நோயில்லாத காலை அறுத்து கிழித்து வேதனைப்படுத்தி பாவத்தில் தள்ளிட்டார். ஆனா பிள்ளைகளுடைய வெளிநாட்டின் தொடர்புல இருக்கக்கூடிய வேலையை பெரிதாக்கி அதுல எந்த ஒரு மன உபாதையும் இல்லாமல் ஆக்கி இன்னும் 3 ஆண்டு காலங்களுக்கு வெளிநாட்டுல தான் இருக்கணுங்கிற ஒரு நிலை இருக்கு. அதுல செம்மையாக்கி வாழ வச்சதா போதுங்களா? இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு செம்மையாக்கி கூடுதல் சம்பளங்கள் நிறைய பவுண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. பொறுமையாயிர இப்ப என்ன நமக்கு ஆன்லைன்ல பெண் பாத்தியா? அக்கா பதிவு சொன்னா தப்பா போற பிள்ளைக்கு சந்தேகப்படுறாங்க. புரியுதா? நீயே நல்லா செலக்ஷன் பண்ணிட்டு அப்பா கிட்ட சொல்லுவேன். அப்படி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கொண்டு உனக்கு தாரேன். அவனும் உனக்கு ஈக்குவலா படிச்சிருப்பான். ஆனா படிக்கிறது பெருத்துல தானே எங்க அம்மா அப்பாவை ஏத்துக்கிடுவாளா? அப்படி உள்ள குணவுடையவளா இருக்கணும். நான் மட்டும்தான் வேணும்னு நினைச்சா அந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு உன் உள்ள சொல்லுது. உண்மையா இல்லையா? காரணம் அதனால வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி பேசுவோம். முதல்ல அடுத்த ப்ராஜெக்ட்ல பணத்தை நிறைய வாங்குவோம். வேலை கொடுக்குற மாதிரி செட் பண்ணியாச்சு. இந்த போற கையில வாங்கி செல்வாக்காயிரு இப்படியெல்லாம் அடப்பாஞ்சா சக்தியை பெற முடியாது. தெளிவா வரணும். கருதாவைக்கு 3 மாதம் என்னைய பார்க்கலாம். ராஜபாளையம் தளவாய்புரம் எல்லை நைட்டி கார்மெண்ட்ஸ் மதியம் சாப்பிடாம பெருப்பானே பேச்சியம்மன் எங்க இருக்கு உங்க ஊர்ல? பக்கத்துல இருக்கா? வீடு பக்கத்துல முனியன் அங்க இருக்காரு. அந்த ஏரியால ஒரு சின்ன சிவலிங்கம் தெரியுது. அது எங்க இருக்கு? தள்ளி போகணும். அது சமாதியா சிவலிங்கமா? சிவலிங்கம் காலம் போகுது. சரி பாத்ரூமே உன் பிள்ளைய எங்க கூட்டு வந்து சேர்த்தா போதுமா?
அதுக்காக உண்ணாமல் உறங்காமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப திருப்பூருக்கு போறதுக்கு பிளான்ல இருக்காங்களே, தெரியுமா உனக்கு? அது தெரியாது. எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறேன் காணொலி. மாப்பிள்ள வாழ்க்கை சேர்ந்தாடா, வா பக்கத்துல. பிறகு 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு ஜெயிச்சிட்டேன். இப்ப 1 மணி